ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. உங்களுக்கு ஏதாவது மெடிசினுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் அதுக்கு உண்டான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, டர்மாடச் பிரைட் அண்ட் ஈவன் ஸ்கின் டோனுடைய ஃபேஸ் வாஷ். இந்த ப்ராடக்டுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்யுது, நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகளை, டார்க் பார்ட்ஸை குறைக்கவும், ஸ்கின் டோன் அன்ஈவனா இருக்கிறத ஈவனா மேம்படுத்த உதவும். சன்னுனால நீங்க வெளியே போகும்போது ஸ்கின்னு டேனிங் டார்க் ஆகிறத குறைக்கவும், முகத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் மற்றும் அழுக்குகளை அகற்றவும், முகத்திற்கு பிரகாசமான பிரைட்னஸ் தோற்றத்தை வழங்கவும் இந்த மருந்து பயன்படுது. முகத்தை சுத்தப்படுத்துகிறது, கரும் புள்ளிகளை குறைக்க உதவுகிறது, ஸ்கின் டோனை ஈவனா வைத்துக் கொள்ள பயன்படுகிறது, முகத்திற்கு இயற்கையான பிரகாசத்தை, பிரைட்னஸை கொடுக்க இந்த மருந்து பயன்படுது, லேசான எக்ஸ்ஃபோலேஷன் வழங்குகிறது. பெரும்பாலான ஸ்கின் டைப்புகளுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் பொருத்தமா இருக்கலாம். அடுத்து, இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த ஃபேஸ் வாஷ்ல நியாசினாமைடுன்னு சொல்லக்கூடிய விட்டமின் B3, கோஜிக் ஆசிட், விட்டமின் E, ACB ஃப்ரூட் மிக்ஸ், பென்டாவிட்டின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நியாசினாமைடு இது மெலனின் பரவுவதை குறைக்கிறது. ரெண்டாவது, ஸ்கின் பேரியரை வலுப்படுத்துகிறது. மூணாவது, ஸ்கின் டோனை ஈவன் ஆக்குகிறது. ஸ்கின் டோன் அன்இவனா இருந்தா அது ஈவன் ஆக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, கோஜிக் ஆசிட் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலனின் உருவாகும் செயல்பாட்டை தடுக்கிறது. ஸோ இதனால கரும் புள்ளிகள் மற்றும் பிக்மெண்டேஷனை குறைக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, ஃப்ரூட்ஸ் ஆசிட், அதாவது பழங்கள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த ஆசிட்கள், இதில் என்ன பயன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த தோலை, அதாவது டெட் செல்ஸை அகற்ற இது பயன்படுது. ஸ்கின் பிரகாசமாக இருக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, விட்டமின் E இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது. ஸோ இதனால ஸ்கின்னை பாதுகாக்கவும், ஈரப்பதத்துடன் வைத்துக்கொள்ளும், அதாவது மாய்ஸ்சரைசரா வைத்துக்க இது பயன்படுது. அடுத்து, இது எப்படி பயன்படுத்தணும் என்பதை தெரிஞ்சுப்போம். தினமும் ஒரு முறை அல்லது இருமுறை பயன்படுத்தலாம். முகத்தை நன்றாக தண்ணீரில் கழுவி விட்டு பிறகு சிறிதளவு இந்த ஃபேஸ் வாஷை எடுத்து 20 to 30 வினாடிகள் மெதுவாக ஃபேஸ்ல அப்ளை பண்ணி மசாஜ் செய்வோம். பிறகு தண்ணீரில் நன்றாக கழுவும். பயன்படுத்திய பிறகு மாய்ஸ்சரைசர் மற்றும் சன்ஸ்கிரீமை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இந்த ஃபேஸ் வாஷை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசான எரிச்சல், ஸ்கின் ட்ரைனஸ், ஸ்கின் ரெட்னஸ் ஆகுறது, அரிப்பு, இல்லைனா ஸ்கின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது. அதாவது ஸ்கின் சென்சிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு லேசான எரிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஸ்கின் சென்சிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு, எசிமா அல்லது ரோசாசியா உள்ளவர்களுக்கு, கோஜிக் ஆசிட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு மற்றும் மற்ற ஸ்கின் பிரைட்னிங் கிரீமை பயன்படுத்துறவங்களும் இந்த ஃபேஸ் வாஷை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கவனமா இருக்கணும். அதே போல இதனுடைய ரிவ்யூ, இதை பயன்படுத்தினவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தினசரி பயன்படுத்த ஏற்ற மைல்டு கிளன்சரா இந்த ஃபேஸ் வாஷ் பயன்படுது. இதே போல இந்த ஃபேஸ் வாஷை பலர் பயன்படுத்திட்டு முகம் கிளியராகவும் பிரைட்டாகவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனுடைய குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் உடனே ஒயிட்னிங் ஆகாது. கரும் புள்ளிகள் குறைய 4 to 8 வாரங்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஆரம்பத்திலேயே ஸ்கின் டைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். இது ஸ்கின் ஒயிட்னிங் கிரீம் கிடையாது. இது பிக்மெண்டேஷனை கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஃபேஸ் வாஷ் கிடையாது. அதே போல இது சன்ஸ்கிரீமாவும் நீங்க பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? இந்த ஃபேஸ் வாஷை தொடர்ந்து 4 to 8 வாரங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இதே போல உங்களுக்கு வேற ஏதாவது மெடிசனுடைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்க. நான் அதுக்குண்டான வீடியோவை போஸ்ட் பண்றேன், நீங்க பாருங்க. இந்த ஃபேஸ் வாஷினுடைய வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த ஃபேஸ் வாஷ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டும், இதனுடைய ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்கிட்டும், இந்த ஃபேஸ் வாஷ் எதுக்கு பயன்படுத்துறாங்க என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.